ஆராதனை வேளை. இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேளை சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே என்னுடைய சாட்சியை அறிவிக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வேலைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஷெர்வின். நான் பிறந்து வளர்ந்தது, நான் ஈரோடியில் பிறந்தேன். அங்கே தான் நான் வளர்ந்தேன். அதுக்கு பிற்பாடு 1960 மதுரைக்கு அப்பாவுக்கு இங்கே வேலை கிடைச்சோன்னே நாங்கள் இங்கே வந்தோம். என்னுடைய அம்மா ஃபேமிலியெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அப்போ இங்கே நான் நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், என்னுடைய பெற்றோர் நல்ல ஒரு கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் வந்தவர்கள். கர்த்தருக்குரிய பயம் இருக்கும், வீட்டில் டெய்லி ஜெபம் இருக்கும், காலையில் எழுந்தவுடனே வேதம் வாசிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வசனம் ஒப்பிக்கணும், அப்போ தான் சாப்பாடு. இப்படியெல்லாம் ரொம்ப ஒரு கண்டிப்போடு கூட எங்கள் பெற்றோர் வளர்த்தாங்க. நான் சிறு வயதில் இருக்கும்போது எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நான் இருந்தேன். வர வர அதுக்கு முன்னதாக நான் சிறு வயதிலேயே ஒரு முறை விபிஎஸ் அப்போ நடந்தது எங்களுடைய சர்ச்சில். அப்போ அந்த விபிஎஸ்சில் அந்த அண்ணாச்சியினுடைய வழி நடத்துதலின்படி, அவருடைய வார்த்தைகளின்படி எனக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் ஆரம்பத்தில் உண்டாயிருந்தது. அப்போ நான் ஒரு 7th என்னமோ படிக்கிறேன் அந்த டைமில். அப்போ ஒரு மனம் திரும்புதல் உண்டாச்சு, ஒரு மகிழ்ச்சி என் இருதயத்தில் இருந்துச்சு. எப்பயுமே ஜெபிக்கணும், ஆண்டவரோடு கூட நடக்கணும், அப்படிப்பட்ட எண்ணம்லாம் எனக்கு இருந்தது. ஆனால் நாள்பட நான் அதிலிருந்து அப்படியே விலகி ஒரு 9th 8th முடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சரி, நான் அப்போயே சிகரெட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 8th படிக்கும் பொழுதே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நான் வர காலேஜ்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன். போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்தேன். இப்படியாக நான் என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் படிப்பு முடித்த உடனே வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தோடனே டைப்ரைட்டிங் ஹையர் லோயர் அப்போ அதை படித்தா போதும், ஆக ஷார்ட் ஹேண்டும் படிக்க ஆரம்பித்தேன். அதோடு கூட இந்த வயலின் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்தபடியினால அப்போ ஒரு ட்ரெயினர் மூலமாக நான் வயலினையும் படித்தேன். படித்து முடித்ததுக்கு பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில சூழ்நிலைகள், அதாவது நல்லா வாசிக்க ஆரம்பித்தேன். என்னோடு பழகினவங்க அந்த பேட்சில் நான் இருக்கிறதுலே ஒரு ஹெட் மாதிரி இருக்குந்தேன். ரொம்ப சுப்பீரியராக நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு அப்போ கர்த்தர் கொடுத்துருந்தார். ஆனால் அது நான் பயன்படுத்தினது எதுக்கு பயன்படுத்தினேன்னா, இந்த தெருக்களில் கச்சேரிகள் இருக்கும், இந்த திருவிழாக்கள் கொண்டாடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க. அப்போ எல்லாம் ரோட்டில் என்ன செய்வாங்கன்னா கச்சேரிகள் போடுவாங்க. அப்போ நான் அதில் லீட் வயலினிஸ்டாக இருந்தேன். ரொம்ப நல்லா வாசிப்பேன். எங்கள் ஆர்கெஸ்ட்ரா நல்ல ஒரு நேம் இருந்தது. ஆனால் கூடயே எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களும் எனக்குள்ளாக இருந்தது. அப்போ ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நியூ இயர் அப்பையும் என்ன செய்வோம்னா, அந்த 31 டிசம்பர் 31 அதோட பாவத்தை விட்டுறணும். ஏன்னா அன்னைக்கு தான் அந்த வாட்ச் நைட் சர்வீஸ் நடக்கும், இரவு நேரத்தில் சர்ச்சில் இருக்கும். அதோடு நம்ம பாவத்தை விட்டுறணும், இனிமேல் பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்தில் உண்மையாக முடிவெடுத்து ஜெபம் பண்ணுவோம். சர்ச்சில் அடுத்த நாள் போனால் எங்களால் சிகரெட்டு குடிக்காமலோ எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா பாவன்றதே அதுதான், நம்மளை அடிமைப்படுத்திடும். அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறுவதற்கு முடியவே முடியாது. என்ன தான் நம்மளாக முயற்சி எடுத்து ட்ரை பண்ணாலும் முடியாது. நாங்கள்லாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி முடியாது. அடுத்த நாள் 1ஆம் தேதியே நான்லாம் பாவம் பண்ணியிருக்கேன்.
அதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறைச்சி வச்சுருப்போம். ஒரு வாரம் கழித்து இந்த மாதிரி செஞ்சிட்டேன்டா அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க நாங்களும் பண்ணிட்டோம்னு. அப்போ எல்லாருமே அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னு நினச்சோம், ஆனால் முடியலை. 1980 பிப்ரவரி 1 எனக்கு டிவிஎஸ் என்ற ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைச்சிது திருவனந்தபுரத்தில். அப்போ நான் திருவனந்தபுரத்தில் போய் அங்கே ஜாயின் பண்ணேன். எனக்கு பார்த்திங்கன்னா வலிப்பு வரும். அப்போ அப்பா வந்து எனக்கு அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இடையில கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுச்சு. அப்போ மதுரைக்கு வந்த உடனே அப்பா சொன்னாங்க, டாக்டர்லாம் காமிச்சிட்டு, சரி இது சைக்கியாட்ரிஸ்ட்டை போனால் நம்ம உங்களுடைய ஃப்யூச்சர் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் மாத்திரம் கொடுத்தாங்க. என்னென்னா, நீ வந்து எப்பயும் கையில் சாய் வச்சுக்கோ, எப்டாயின்ற மாத்திரையை நீ சாகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இது பிப்ரவரி 1 ஜாயின் பண்ணேன். டிசம்பர் 1 ஒரு நாள் எனக்கு இருதயத்தில் ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியலை, வியாதியும் இருக்குது, பலவீனம் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் அழுது அந்த ரூமில் நான் மாத்திரம்தான் இருக்கேன், வேறு யாருமே கிடையாது. அப்போ ஜெபம் பண்ணும்பொழுது திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்ற சத்தம் கேட்டுச்சு. அப்போ யார் என்னோட பேரை சொல்லி கூப்பிட்றா? இந்த லாட்ஜில் யாருமே இல்லையே. ஏன்னா அது ஒரு சாட்டர்டே சண்டே வந்து எல்லோரும் நாகர்கோவில் திருநெல்வேலி போகிறவங்கெல்லாம் போயிட்டு திருப்பி மண்டே மார்னிங் தான் வருவாங்க, டியூட்டிக்கு வரவங்க வருவாங்க. இப்போ நம்ம மாத்திரம்தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதவெல்லாம் திறந்து பார்க்குறேன், யாருமே இல்லை. ஆனால் என்னுடைய பிரம்ம கிடையாது, அது ரொம்ப கிளியரான ஒரு வாய்ஸ் என் பேரை சொல்லி கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. அப்போ நான் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது, பேசுகிறது நீங்கன்னா நான் பயப்படாமல் எனக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் கையில் அப்போ வந்து இந்த நியூ டெஸ்டமெண்ட்டை அப்படி டக்குன்னு திறந்து படித்தேன். படித்த உடனே என் கண்ணில் பட்ட முதல் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம், அதில் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் அப்படின்ற அந்த வசனம் என் கண்ணில் பட்டுச்சு. பட்ட உடனே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருச்சு. என்னென்னா, கர்த்தர் தான் பேசியிருக்கிறாரு, அதனால தான் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கன்னு சொல்கிறாரு, அதனால் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பயப்படாமல் தைரியமாக இருக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் என் பாவம் போகலை. ஏன்னா அந்த பாவத்தை விடவே முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், இன்னொரு பக்கம் பாவமும் பண்ணுவேன். சிகரெட்டு குடிக்கணும்னா ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பேன், ஆண்டவரே இன்றைக்கி ஒரு நாள் மாத்திரம் நான் ஸ்மோக் பண்ணிக்கிறேன், நாளையிலேருந்து விட்டுறேன் அப்படிலாம் சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு வந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிப்பேன். ஆனால் எனக்குள்ளே அது பிடிக்காது, அதை கீழே போட்டுருவேன் அந்த சிகரெட்டை. அப்போ இப்படியாக ஒரு சில காலங்கள் போச்சு. அது போக போக ஒரு ஒரு ரொம்ப போச்சுன்னா ஒரு 3-4 வருஷம், 1984 அந்த 84வது வருஷம் வரைக்குமே எனக்குள்ளே அந்த தலைவலி இருக்கும். ஒரு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜு. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அப்படின்றதே எனக்கே தெரியாது. ஏனென்றால் மென்டலி அஃபெக்டடு. அதுக்கு ஒருவேளை நான் யூஸ் பண்ண அந்த போதை பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை திடீர்னுலாம் விடக்கூடாது, கிராஜுவலாக தான் விடணும் அப்படின்லாம் ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அப்படிப்பட்ட சிம்டம்ஸ் எனக்கு இருந்துச்சு. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. மற்றவங்க யாராவது எதிர்த்தாப்புல எனக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நான் அவங்கள கவனிக்க மாட்டேன், நான் வேறு எதையோ யோசித்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா என்னால் முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் ஒரு சண்டே நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, சர்ச்சுக்கு மத்தியானம் போகிறேன். திருவனந்தபுரத்தில் நான் இருந்த இடம் பாப்பனங்கோடு, சர்ச் இருக்கிறது பாளையம், ஏறக்குறைய 15 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மாத கடைசி கையில் காசு இல்லை, நடந்தே போய்கிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு வந்து நல்ல வெயில், நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். என் கண் இருட்டிருச்சு. இந்த கண் இருட்டுனா அதுதான் எனக்கு அடையாளம். அடுத்தாப்பில் வலிப்பு வரும், கீழே விழுந்துருவேன். அப்போ என் கண் இருட்டின உடனே அன்றைக்கி ரோட்டில் பார்க்குறேன், யாருமே இல்லை. அப்போ எங்கள் அப்பா சொன்னாலாம் ஞாபகம் வருது, கையில் சாவி வச்சுக்கோ, பிளாட்ஃபார்மை பார்த்து உட்காரு, பிளாட்ஃபார்மில் பார்த்து உட்காந்துட்டு அங்கேருந்து நீ உட்காந்து விழுந்தீங்கன்னா உனக்கு அடி பலமாக படாது, லேசாக படும். அது மாத்திரம் இல்லை, குடும்பம் விட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போ,
இதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சைக்கிள் ஓட்டக்கூடாது, பைக் ஓட்டக்கூடாது, தண்ணிக்கிட்ட போகக்கூடாது, நெருப்புக்கிட்ட போகக்கூடாது, இதெல்லாம். அப்போ ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே தனியாக இருக்கிறேனே ஆண்டவரே, இப்போ நான் விழுந்தேன்னா என்னை யாரும் காப்பாற்றுறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து அழுது ஜெபம் பண்ணுறேன். வானத்திலேருந்து ஒரு சூரியனை விட பிரைட்டான ஒரு ஒளி, அந்த ஒளி வானத்திலேருந்து இறங்கி வர்றதை அப்படியே பார்த்தேன். பார்த்த உடனே நான் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறேன், கிறுக்கு பிடிச்ச மாதிரி நிற்கிறேன். அப்போ அந்த ஒளி வந்து என்ன செஞ்சிச்சுன்னா வந்து என் நெஞ்சில் ஒரு அடி அடிச்சுட்டு என் தலையிலையும் ஒரு அடி அடிச்சிச்சு. அடித்த உடனே அப்படியே கீழே விழுகிற மாதிரி போனேன், ஆனால் விழுகலை. அடித்த உடனேயே என் தலையில் வந்த வசனம், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அப்படின்ற வசனம். அந்த வசனம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக எனக்குள்ளே கிரியேட் செஞ்சிச்சு. அந்த வசனம் வந்த உடனே என் கண் பிரைட்டாகிருச்சு, அந்த இருள் நீங்கிருச்சு. சர்ச்சுக்கு போனேன், ஆராதித்தேன், திருப்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் வந்த உடனே அந்த ரூமில் இருந்து எப்டாயின்ற டேப்லெட் பாட்டில் வச்சுருந்தேன், 2 பாட்டிலையும் தூக்கி குப்பையில் போட்டேன். அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் அந்த மாத்திரை எடுக்கவே இல்லை. 1984 இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வலிப்பு வியாதி வரவே இல்லை. அதுக்கப்புறம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சேன். அந்த 84ல் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். அன்னையிலேருந்து கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். திருவனந்தபுரம் பகுதியில், நாகர்கோவில் பக்கம் பகுதியில், இங்கெல்லாம் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். இன்றைக்கும் கர்த்தர் என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு சூழ்நிலை, பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா சரி, ஆண்டவரை நோக்கி பாருங்கள், இயேசு கிறிஸ்து விடுதலையை தருவார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சாட்சியை கேட்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு விடுதலையை கொடுத்து, என்ன பலவீனம் இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நீர் விடுதலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.